சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது அதிமுகவும் டிவிகேவும் இணைய போகிறதுனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி பயம் வந்து விட்டதா? இப்போவே ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி உறுதியானதா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலமைச்சிருக்காரு. அரசியலில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் என்று கூறிய ஜெயக்குமார் திமுக கூட்டணியிலிருந்து கூட சில கட்சிகள் விலகக்கூடும் என்று சொல்லியிருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே உள்ளது. அதிமுக தரப்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மக்களை சந்தித்து வராரு. கொங்கு மற்றும் டெல்டா பகுதிகளில் முதற்கட்டமாக மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பின்னர் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு. தற்போது இன்னும் 8 மாதங்கள் சிறப்பாக கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. தற்போது சூழலில் பாமக, தேமுதிக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே கூட்டணியை அறிவிக்காமல் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கு. அதில் பாமக மட்டுமே அதிமுகவோட கூட்டணி இணையும் முடிவில் இருக்காங்களாம். ஆனால் அதிமுகவை தொடர்ச்சியாக தாவேகாவை கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதிமுகவோட தாவேகா இணையும் பட்சத்தில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற முடியும். ஆனால் தாவேகா தங்களின் தலைமையில் மட்டுமே கூட்டணி. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் தீவிரமாக இருக்காங்க. இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் 2026 சட்டசபை தேர்தலில் 210 தொகுதிகளில் வெல்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிட்டு வராரு. அப்படியான மகத்தான வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் அப்படியானது. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியிலும் அசத்தலான சாதனைகள் படைத்தோம். அதேபோல் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியும் வெறுப்பும் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறையினரே கொலை செய்யப்படுவது, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைகள் இருந்து வருது. அதிமுக ஆட்சியில் அப்படியான பிரச்சனைகள் இருந்ததே இல்லை. இதனால் அதிமுக இமாலய வெற்றி பெறும். தொடர்ந்து அரசியலில் 24 மணி நேரங்களில் மாற்றம் நடந்திருக்கு. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைய வேண்டும். சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் மாறும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட விலகி கூடும். அதனால் தமிழக அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று தெரிவிச்சிருக்காரு. மேலும் இப்படி இவர் சொன்னதுனால ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காராம். எங்கடா கூட்டணி கட்சிகளை அவங்க பக்கம் இழுத்துருவாங்களோ, அதிமுக மற்றும் டிவிகே 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா தமிழகத்தில் என்ன மாதிரியெல்லாம் மாற்றம் நிகழும் என்று ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம்.